ஆவண மோசடி தொடர்பில் FIFA எனும் அனைத்துலக கால்பந்து சம்மேளனத்தால் 7 வீரர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் ஹரிமா மலாயா உற்சாகம் குறையாதவாறு லாவோஸை 3-0 என தோற்கடித்துள்ளது. அந்த 2027 AFC ஆசிய கிண்ண கால்பந்து போட்டியின் F பிரிவு ஆட்டம் நேற்றிரவு லாவோஸ் தலைநகர் வியன்தியனில் நடைபெற்றது. ஆரிஃப் ஐமான் அனாபி, கேப்டன் டியான் கூல்ஸ், ஃபைசால் ஹலீம் ஆகிய மூவரும் மலேசியாவின் கோல்களை புகுத்தினர். இது இப்போட்டியில் மலேசியாவின் 3வது தொடர் வெற்றியாகும். 7 பாரம்பரிய வீரர்கள் இன்றி களத்தில் இறங்கினாலும் ஆட்டம் தொடங்கியது முதலே எதிரணியை நோக்கி தாக்குதல் தொடுத்ததன் விளைவாக ஹரிமா மலாயா வசதியான கோல் வித்தியாசத்துடன் வெற்றி பெற்றுள்ளது. லாவோஸ் அணியுடனான மறு ஆட்டம் அடுத்த செவ்வாய்க்கிழமை கோலலம்பூர் புக்கிட் ஜலில் அரங்கில் நடைபெறும். தகுதிச் சுற்றின் முதல் 3 ஆட்டங்களை முடித்து 9 புள்ளிகளுடன் மலேசியா முதலிடத்திலும், 6 புள்ளிகளுடன் வியட்நாம் 2ஆம் இடத்திலும், 3 புள்ளிகளுடன் லாவோஸ் 3ஆம் இடத்திலும் உள்ளன. ஒரு புள்ளியும் பெறாமல் நேபாளம் கடைசி இடத்தில் உள்ளது. பினாங்கு பெர்மாத்தாங் பாவ் அம்பாங் ஜாஜார் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே நேற்று ஒரு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிற்பகல் 1:43 மணி அளவில் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடம் விரைந்தனர். சடலம் அடையாளம் தெரியாத ஆடவருடையதாகும். அது கடுமையாக சேதமடைந்திருப்பதாக சிப்ராங் பிராய் உத்தாரா போலீஸ் கூறியது. சடலம் சவப்பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கொலை விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் அருகிலுள்ள குடியிருப்புகளைச் சேர்ந்தவர்கள் தகவல் இருந்தால் கொடுத்துதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏயோன் பிக் ஃபாலின் இப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் மற்றும் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் 3 இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது. ஏயோன் பிக் ஃபாலின் இப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள். சரவாக் கூச்சிங்கில் 3 வயது பெண் குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. குழந்தை புதன்கிழமை இரவு சுமார் 9:45 மணி அளவில் சரவாக் பொது மருத்துவமனைக்கு மயக்க நிலையில் கொண்டு வரப்பட்டது. பரிசோதனையில் குழந்தையின் உடலில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அக்காயங்கள் அடித்ததால் ஏற்பட்டதாக இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர். இதையடுத்து 32 வயது ஆண், அதாவது குழந்தையின் தாயின் காதலர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவ்வாடவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதியாகியுள்ளது. கொலை குற்ற விசாரணை நடைபெறுவதால் சமூக ஊடகங்களில் யூகங்கள் பரப்பி இடையூறு விளைவிக்க வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 19 அக்டோபர் வரை 11 நாட்களுக்கு ஷாப்பிங் கொண்டாட்டம் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் என்டர்டெயின்மெண்ட். தீபாவளிக்கென்று லட்சக்கணக்கான புத்தம் புதிய டிசைன்கள், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், காலிவுட் பாலிவுட்டில் இருந்து வந்து குவிந்திருக்கின்றன. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க 100க்கும் அதிகமான உணவுகள். தீபாவளிக்கென அனைத்தும் ஒரே இடத்தில் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் திரண்டு வாருங்கள். வீட்டு வேலை செய்யவில்லை என்ற காரணத்தால் தனது 11 வயது மகளை தாக்கி துன்புறுத்திய தந்தைக்கு கோலலம்பூர் நீதிமன்றம் 8,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. கெப்போங் மெட்ரோபாலிட்டன் தாமான் வீட்டில் நடைபெற்ற அச்சம்பவத்தின் போது குற்றவாளியின் மகள் தட்டுகளை கழுவாததும் சமையல் அறையை சுத்தம் செய்யாததுமே தன்னை ஆத்திரமடைய செய்ததாக அந்த ஆடவன் ஒப்புக்கொண்டுள்ளான். இந்நிலையில் நீதிமன்றம் விதித்த அபராதத்தை குற்றவாளி செலுத்த தவறினால் 8 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனுடன் அந்நபர் 2 ஆண்டுகள் நல்ல நடத்தையில் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவாதத்துடன் கூடிய 1000 ரிங்கிட் ஜாமீன் தொகையையும் வழங்க வேண்டும் என்றும் அடுத்த 6 மாத காலகட்டத்தில் மொத்தம் 36 மணி நேர சமூக சேவை செய்யவும் நீதிமன்றம் அந்நபரை பணித்தது. வழக்கறிஞர்களின் உதவியின்றி தாமே தன்னை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றத்திற்கு சக்கர நாற்காலியில் வருகை தந்த அந்த குற்றவாளி தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து தண்டனையை தளர்த்துமாறு வேண்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றவாளியின் வன்முறை காரணமாக சிறுமி மன உளைச்சலில் வீட்டை விட்டு ஓடிச் சென்று
பின்னர் பொதுமக்கள் அவளை மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மருத்துவ பரிசோதனையில் சிறுமிக்கு உதட்டுக்கு கீழே வீக்கம், முதுகில் சொறிக்காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஸ்லாங்கூர் ஷாலாமில் 73 வயது மூதாட்டி ஒருவர் சுமார் 6 மில்லியன் ரிங்கிட் பணத்தை மோசடிக்காரர்களிடம் பறிகொடுத்துள்ளார். கடந்த மே மாதம் தேசிய நிதி குற்ற தடுப்பு மையமான NFCCயிலிருந்து அழைப்பதாக கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் மூதாட்டி பணச்சலவையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறி பயமுறுத்தினார். இதையடுத்து விசாரணை என்ற பெயரில் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும், 4 புதிய வங்கி கணக்குகள் திறக்க வேண்டும், சேமிப்பு பணத்தை அப்புதிய கணக்குகளுக்கு மாற்ற வேண்டும் என மூதாட்டி நிர்பந்திக்கப்பட்டார். அதோடு தனது ATM வங்கி அட்டைகளை ஒரு விளையாட்டு மைதானத்தில் வைத்துவிட்டு செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். பிரச்சனையில் சிக்கிக்கொள்வோமா என்ற பயத்தால் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அனைத்தையும் அவர் செய்து கொடுத்திருக்கின்றார். பிறகு விஷயம் தெரிந்து மூதாட்டியின் மகன் எச்சரித்த பிறகு இது மோசடி என அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அனைத்து பணத்தையும் அவர் பறிகொடுத்து விட்டார். இச்சம்பவத்தை அடுத்து தனிப்பட்ட தகவல்கள், OTP, கடவுச்சொல், TAC போன்றவற்றை தொலைபேசியில் கூற வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீஸ் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. அரசாங்க நிறுவனங்கள் ஒருபோதும் தொலைபேசி அழைப்பின் மூலம் நடவடிக்கை எடுக்காது என்பதையும் நினைவில் கொள்ளுமாறு அது கேட்டுக்கொண்டது. Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு திட்டத்தை இஸ்ரேல் ஒரு வழியாக அங்கீகரித்துள்ளது. இது ஒரு வரலாற்று முக்கியமான முன்னேற்றம் என வர்ணித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவித்தார். பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸும் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்று இதை வரலாற்று தருணம் என கூறி நீண்ட நாளுக்கு இந்த அமைதி நிலைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக இஸ்ரேல் சிறையில் உள்ள 100கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவர். அதே சமயம் இஸ்ரேலிய படைகள் காசாவின் சில பகுதிகளிலிருந்து பின்வாங்கும். முக்கியமாக உணவுப் பொருட்கள், தண்ணீர், மருந்துகள் உள்ளிட்ட உதவி பொருட்களை ஏற்றிக்கொண்டு தினமும் 100கணக்கான லாரிகளும் காசாவுக்கு அனுப்பப்பட உள்ளன. வெள்ளை மாளிகை இப்படி நம்பிக்கைக்குரிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாலும் காசாவில் இன்னும் இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்கின்றன. குறிப்பாக மேற்கு காசா பகுதியில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்பதாக பாலஸ்தீன தகவல் மையம் கூறியது. இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப், நெத்தன்யாஹூ இடையிலான நெருங்கிய உறவுகள் மற்றும் காட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடனான உறவுகள் இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றாலும் இது அமைதி ஒப்பந்தம் அல்ல, ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டுமே என்ற எச்சரிக்கையையும் அவர்கள் விடுக்கவே செய்கின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.